பொதுவா நம்ம ஊர்ல அரசியல்ல இருக்க பெண்களை, இல்ல பல்வேறு துறைகள்ல இருக்க பெண்கள இழிவுபடுத்தணும் அப்படின்னா, ஆண்கள் செய்ற வேலை அந்த பெண்ண அநாகரிகமா பேசுறது, ஆபாசமா பேசுறது, அவங்களோட கேரக்டர தப்பா பேசுறது. இது ஆணாதிக்க சிந்தனை. இதுல எந்த கட்சியும் பாகுபாடு இல்ல. திமுக, அதிமுக, பாஜக, நாதக எல்லா கட்சியிலும் இப்படி நபர்கள் இருக்காங்க. ஆனா, தாவேக்காவை சேர்ந்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அந்த பொண்ண அவ்வளோ கொச்சைப்படுத்தி ஆபாசமா இழிவா பேசிட்டு இருக்காங்க. அதை பார்க்க முடியுது. இப்போ நேத்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பார்க்குறேன். ஒரு பொண்ணு இந்த லவுட் ஸ்பீக்கர் ஸ்ரீநிதி அப்படிங்கிற பொண்ணை அவ்வளோ அநாகரிகமா உன்னை ரேப் பண்ணிடுவாங்க, உன்னை கொன்னுருவாங்கன்னு பகிரங்கமா பேசுது. கொச்சை கொச்சையா பேசுது. பேசுறது ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணு கொன்னுருவேன், உன்னை ரேப் பண்ணிடுவாங்கன்னு பேசுது. இந்த பொக்கிசம்னு ஒரு யூடியூப் சேனல்காரர் இருப்பான். நடுநிலை வேஷம் போட்டுக்கிறவான். நான் அவன் சங்கிப்பைய அவன் தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லிட்டு இருப்பான். ஆனா இதை பத்தி இப்போ வரைக்கும் வாயை திறக்காம இருக்கான். இந்த நடுநிலைவாதிகள் பூரா இப்படி ஒரு பொண்ணு மேல தாக்குதல் நடைபெற்று இதை பத்தி வாயே திறக்க மாட்டாங்க. இதை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த ஸ்ரீநிதியை இந்த கும்பல் எப்படியெல்லாம் அநாகரிகமான தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கிறத அந்த காணொலி இணைச்சே நான் போடுறேன். கண்டிப்பா பாருங்க. இந்த காணொலி எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க. ஸ்ரீநிதி அப்படின்னு மதுரையை சேர்ந்த ஒரு பொண்ணு லவுட் ஸ்பீக்கர் அப்படிங்கிற பேர்ல இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறாங்க. தொடக்கத்துல அவங்க அந்த ஊரை பத்தி ஊர் பெருமையெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு பெரியார் அம்பேத்கர்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப திமுகவை ஆதரிச்சு பேசிட்டு இருக்காங்க. திமுக மேடைகள்ல அந்த பொண்ணை பார்க்க முடியுது. அது அவங்களுடைய விருப்பம். எந்த கட்சியில வேணாலும் அவங்க இருக்கலாம். அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய உரிமை. அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. அந்த பொண்ணு திமுகவுக்கு ஆதரவா பேசுறாங்க. உடனே வந்து தாவேக்க சேர்ந்தவர்கள் ரொம்ப கடுமையா அந்த பொண்ணை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இடையில பார்க்க முடிஞ்சது. ஆனா இப்போ இந்த சமீபத்துல தாவேக்கா வெற்றி பெற்ற பிறகு அந்த பொண்ணை கடுமையா தாக்குறாங்க. பயங்கரமா இழிவுபடுத்தி பேசுறாங்க. தாவேக்காவை சேர்ந்த குட்டிமா அப்படிங்கிற ஒரு பொண்ணு லவுட் ஸ்பீக்கர் ஸ்ரீநிதி அப்படிங்கிற பொண்ணை எவ்வளவு ஆபாசமா கொச்சையா பேசியிருக்குன்னு பாருங்க. ஏ லவுட் ஸ்பீக்கர் தெருநாய, 5க்கும் 10க்கும் சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுத்துட்டு கிடக்குற தெருநாய, பிச்சைக்கார நாய, செருப்ப கழட்டி உன்னை தலை மேலேயும் வாய் மேலே 4 அடி அடி பண்ணி நானு முண்டை. யாரடி அவன் இவன் கேட்டு மென்ஷன் பண்ணி போட்டிருக்கிற ஸ்டோரி? யார வந்து அவன் இவன் கேக்குற? பொழந்துருவானு உனக்கு சாமான பதம் பாத்துருவானுவன். அடக்கிட்டு உக்காந்துரு. நீ ஸ்டோரி மாதிரி எல்லாம் பேசலாம். 5க்கு 10க்கும் கூழ கும்பிடு போட்டியா அதோட நிறுத்திக்க. என் கையில மாட்டின மண்டையில இருக்கிற அந்த 4 மாதிரி ஆஞ்சு போடுவேன் நானு. புறம்போக்கு நாய, பொறுக்கி நாய, யாரடி கேட்டு போட்டு வச்சிருக்க? மெண்டல் தற்குறி நாய, பிச்சைக்காரன் நாய, நீ எல்லாம் எதுக்கு உயிரோட கிடக்குற? வெக்கமா இல்ல உனக்கு? மானங்கட்ட நாய, நீ வாடி, என்கிட்ட வாடி, என்கிட்ட வந்து பேசுடி. ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட வாடி, அதுக்கப்புறம் எங்க அண்ணன் கிட்ட போலாம். அவன் இவன் கேட்டு போட்டு வச்சிருக்க. யாரு அவன் இவன் கேக்குறது? நீ எல்லாம் ஒரு ஆளு. அசிங்கமா வருது எனக்கு மக்களே. நீங்க எல்லாம் வீடியோ பாக்குறீங்க, சரி அசிங்கமா பேசக்கூடாதுன்னு கம்முனுக்கிறேன் நான். தரங்கட்ட நாய, 5க்கும் 10க்கும் கஞ்சிக்கும் வழி இல்லாத நாய் நீ, பிச்சைக்கார நாய் நீ. யார வந்து கேக்குற? கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவானுவோ. மூடிக்கிட்டு உக்காந்துரு. நானும் உன்னை அப்படி பாத்துட்டேன்னு வச்சுக்க, இதுக்குன்னே உன்னை கிளம்பி வருவேன். இதோட மூடிக்கிட்டு இருந்து உனக்கு வார்னிங்கா குடுக்கறேன் நானு. இந்த அவன் இவன் பேசுறவெல்லாம் வச்சுக்காத. போய் அங்க பேசு. எங்க பேசுமோ நீ எங்க காசு 5 10 வாங்கிக்கிட்டு பிச்சை எடுக்கிறீ அவங்ககிட்ட போய் பேசு. இங்க வந்து பேசாத. மூளைக்கட்ட தற்குறி நாய, முண்டமே. பார்த்துருப்பீங்க. இவங்களும் ஒரு பொண்ணு, அவங்களும் ஒரு பொண்ணு. ஸ்ரீநிதி லவுட் ஸ்பீக்கரை உன்னை கேங் ரேப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லுது. ஸ்ரீநிதிய லவுட் ஸ்பீக்கரை உன்னை பதம் பார்த்துருவாங்கன்னா ரேப் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். தாவேக்காரங்க இந்த பொண்ணை ரேப் பண்ணிடுவாங்களாம், கண்டந்தண்டமா வெட்டிடுவாங்களாம். இந்த பொண்ணோட முடி ஆஞ்சிருமா. அந்த அம்மா வந்து எதுக்காக இப்படி பேசியிருக்காங்க தெரியுமா? இந்த ஸ்ரீநிதி வந்து ஒரு ஸ்டோரி வச்சிருக்காங்க. அது என்னன்னா, தாவேக்கா முகமூடி போட்டுக்கிட்டு ஒருத்தன் சனாதனத்தை ஆதரிக்கிறான், உங்களுடைய கொள்கை தலைவரே பெரியார் தான்பா அப்படின்னு சொல்லியிருக்கு. அது யாருன்னா விஜய சொல்லல, கார்த்திக்னு ஒரு தம்பி ஒருத்தன் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறான். அவன் வந்து சனாதனத்தை ஆதரிச்சு பேசியிருந்தான். இப்போ உதயநிதி பேசியிருந்தா இல்லையா, அவரை கேள்வி கேட்டு ஒரு வீடியோ எல்லாம் போட்டிருந்தான். அவனை தான் இந்த பொண்ணு பேசியிருக்கா அப்படின்றது பார்த்த உடனே தெரியும். எந்த இடத்துல விஜய் மென்ஷன் பண்ணல. ஆனா இந்த குட்டிமா அப்படிங்கிற பொண்ணு எங்க அண்ணன் விஜய் தான் நீ சொன்ன அப்படின்னு சொல்லி இவ்வளவு மோசமா திட்டி வச்சிருக்குது. எங்க அண்ணன் விஜய் எப்படி நீ ஒருமையில பேசலாம்? உனக்கு அவ்வளவு தைரியமா? நீ தற்குறிங்கிறது. தற்குறி, நீ தான் தற்குறி. நான்லாம் பொதுவாக தற்குறின்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன். அந்த பொண்ணு உங்க நொன்னை விஜய சொல்லல. அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா சனாதனத்தை ஆதரிக்கிறான், தாவேக்கா முகமூடி போட்டு தெளிவா சொல்லுது. உங்க விஜய் என்ன தாவேக்கா முகமூடி போடுறாரா? உங்க விஜய் தாவேக்காவோட தலைவர்.
நீ தற்குறித்தனமா இருந்துக்கிட்டு, நீ தற்குறித்தனமா யோசிச்சுக்கிட்டு ஒரு பொண்ணை இப்படி அநாகரிகம் பேசுறியே. எங்க அண்ணன் விஜய் எப்படின்னு உரிமையில பேசலாம்னு இந்த பொண்ணு சொல்லுது. ஆனா கடந்த திமுக ஆட்சியில ஒரு கோமாளி ஒருத்தர் இருப்பான் ஆஸ்திரேலியால. எந்த நேரமும் லபலபான்னு கத்திட்டே இருப்பான். அன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை அவ்வளவு கொச்சைப்படுத்தி அநாகரிகமா உரிமையில ஆபாசமெல்லாம் பேசியிருக்கிறான். அப்ப அவனெல்லாம் போய் கண்டதனமா வெட்டுறதா? ஸ்ரீநிதி ஒரு திராவிட சித்தாந்தை ஏத்துக்கிட்டு அந்த பொண்ணு கருத்து பேசுது. நீ பதில் சொல்லு, உனக்கு கருத்தியெல்லாம் பேச தெரிஞ்சா. இந்த இந்த பொண்ணு பேசுறது எல்லாமே டபுள் மீனிங் தான். நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த கருமத்தெல்லாம் நம்ம இது மாதிரி நபர்கள்லாம் நம்ம பேசவே கூடாதுன்னு நினைக்கிறது. யூடியூப்பை திறந்தாதே முதல்ல இந்த பொண்ணோட வீடியோலாம் நிறைய வந்துருக்குது. டபுள் மீனிங்ல பேசுறது, இவங்க ஒரு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த பொண்ணு இதை வந்து உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஒரு 4 முடியை அறுத்துருமா அந்த அம்மா, நான் வந்தேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன், வா வர்றியா? அந்த பொண்ணு மதுரையில் தான் இருக்குது. ஏப்பா குட்டிமா, ஸ்ரீநிதி லவுட் ஸ்பீக்கர் மதுரையில் இருக்குது. நீ அந்த பொண்ணை ஏதோ உங்க கட்சிக்காரன் வந்து கண்டதனமா வெட்டுவாங்க, கேங் ரேப் பண்ணிடுவாங்கலாம் சொன்ன இல்லை. நானும் மதுரையில் இருக்கேன், வர சொல்லு. தாவேக கட்சியில நீங்க சொல்லுவீங்களா ஆம்பளைன்னு, எந்த ஆம்பளையாச்சும் இருந்தானா ஸ்ரீநிதிட்ட வர சொல்லி பார்ப்போம். பருப்பை எடுத்துருவோம். எப்படி ஒரு பொண்ணை நீ பகிரங்கமா உட்காந்து ரேப் பண்ணுவேன்னு சொல்லுவ, கண்டந்தண்டமா வெட்டுவேன்னு சொல்லுவ, அவ்வளோ தைரியம் உங்களுக்குலாம்? வர சொல்லு பார்ப்போம். அந்த பொண்ணு மதுரையில் இருக்குது, வர சொல்லு. உன் கட்சியில மதுரையில் ஆள் இருக்காங்கல்ல, வர சொல்லு பார்ப்போம். வர சொல்லு, கட்சிக்காரங்களை வர சொல்லு பார்ப்போம். இந்த பொண்ணு கண்டத்தனமா வெட்டிடுவாங்க. இப்ப என்ன வீடியோ போட்டிருக்குன்னா, நான் அப்படி சொல்லல, அவங்க கண்டத்தனமா வெட்டிடுவாங்க, உன்னை பதம் பார்த்துருவாங்க நான் சொன்னேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. நான் போயில கமெண்ட் போட்டேன், நான் தான் போயில கமெண்ட் போட்டேன். தமிழ்நாடு போலீஸை மென்ஷன் பண்ணி பாருங்க கண்டத்தனமா வெட்டுறேன்னு சொல்லுது, நடவடிக்கை இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு எடுத்து போய் பார்த்தா அந்த கமெண்ட்ஸை காணோம். இப்போ பார்த்தா கமெண்ட்டை வந்து வீடியோவே டெலீட் பண்ணிட்டாங்க, 2 வீடியோ டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த பொண்ணு ஏதோ சொல்லிட்டு இருக்குது. வீடியோவை யார் டெலீட் பண்ணாங்கன்னு தெரியல. ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த வீடியோல போய் பார்க்குறேன், அவ்வளோ மோசமா தாவேக்க சேர்ந்தவங்க இந்த லவுட் ஸ்பீக்கரை திட்டி வைக்கிறாங்க. ஆண் பெண் எந்த பாகுபாடுமே இல்லாம அவ்வளோ ஆபாசமா பேசுறாங்க. அதுல ஒரு 4-5 பொண்ணுங்க வேற கமெண்ட் போட்டிருக்கு, விடாதீங்க சிஸ்டர், விடாதீங்க, ஸ்ரீநிதியை லவுட் ஸ்பீக்கரை கிழிச்சு தொங்க விடுங்க, அவளை சும்மா விடாதீங்க அப்படின்டா. இன்னொருத்த வந்து கெட்ட வார்த்தை, அசிங்கமான வார்த்தையில பெண்ணுறுப்பை சொல்லி இந்த பொண்ணை திட்டி வச்சுட்டாங்க. இந்த விளக்கெண்ணெய்கள் வந்து மாற்றத்தை உண்டாக்க போறாங்க. இந்த விளக்கெண்ணெய்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்க போறாங்க. சிங்கப்படைன்னு அமைக்கிறாங்களாம். சிங்கப்படை எதுக்கு நீ அமைக்கிற? பெண்கள் பாதுகாப்புக்கு. உங்க கட்சியை சேர்ந்த பொண்ணுங்க பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணுவேன்றா, கண்டதனமா வெட்டுவேன்றா. நீ யாரை ஏமாத்துறா? சிங்கப்படை நரிப்படைன்னு இருக்கிறீங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட பொறுக்கியலை கண்டிக்கணும். சும்மா முதலமைச்சர் ஆகிட்டு உட்கார்ந்தா பத்தாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு பேசினா மட்டும் பத்தாது, வீடியோ போட்டால் மட்டும் பத்தாது. உங்க கட்சியை சேர்ந்தவங்க தான் பல பெண்கள் ஆபாசமா இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணு முதலமைச்சராகி நீங்க இதை கண்டிக்கணும். இல்லையா அந்த ஊர்ல இருக்க நிர்வாகிகள் கூப்பிட்டு, ஏப்பா இப்படி பேசுற, எங்க கட்சி கெட்ட பேராகும்பா, இப்படிலாம் வந்து பெண்கள் அநாகரிகமா ஆபாசமா பேசாதப்பான்னு சொல்லணும். இதெல்லாம் வேடிக்கை பார்க்க கூடாது. காவல்துறை இப்படிப்பட்ட நபர் எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க? நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், சரி அதை கூட கவனிக்கல. இந்த வீடியோ வைரலா இருக்குல்ல, இந்த பொண்ணு மேலே வழக்கு பதிஞ்சிருக்க வேணாமா, கைது பண்ணிருக்க வேணாமா? இந்த பொக்கிஷம்னு ஒரு கோமாளி போய் ஒருத்தர் இருப்பான். அது என்னன்னா, அது ஒரு சங்கி தான், ஆனா தன் நடுநிலையா வந்து காமிச்சுக்கிறோம். அந்த பொக்கிஷ சங்கி திமுக ஆட்சி காலத்துல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து குஷ்புவை பத்தி பேசினாரு, பெண்களை பத்தி தரக்குறையா பேசினாரு அப்படின்னு பேசியிருந்தா அதை நம்மளுமே கண்டிச்சிருந்தோம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை முத கண்டிச்சது நம்ம தான், நம்ம ஒன்றும் மறுக்கவே இல்லை, கண்டிச்சு கடுமையா பேசியிருந்தோம். அப்ப இந்த பொக்கிஷம் என்ன பண்ணா அப்படின்னா, இதெல்லாம் சும்மா வரக்கூடாது, பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, திமுக ஆட்சியில பெண்களை கொச்சைப்படுத்துறாங்க, இழிவுபடுத்துறாங்க அப்படிலாம் அந்த மூதேவி பேசுச்சு. ஆனா அதை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கட்சியை விட்டே நீக்கினாங்க, திமுக இருந்து கட்சியை விட்டே நீக்கினாங்க. அதற்கு பிறகு அவன் மேல நடவடிக்கை, சிறைக்கே போயிட்டு இருந்தாப்புல, அந்த மேல எஃப்ஐஆர் போடப்பட்டு ஜெயில போய் கம்பிட்டு இருந்தான். இப்போ தாவேக்காவை சேர்ந்த ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை ரேப் பண்ணிடுவாங்க, எங்க தாவைய கட்சிக்காரங்க வந்தா உன்னை ரேப் பண்ணிடுவாங்க, உன்னை கண்டதனமா வெட்டுவாங்க, உன்னை அடிப்பா வெட்டுவோம் குத்துன்னு பேசிருக்குதே, நீ என்னடா பண்ற? ஏன்டா வாயை பொத்திட்டு இருக்கிற? நீ எல்லாம் ஏன் வாயை பொத்திட்டு இருக்கிற? பேசு, இப்ப பேசு. இப்ப பேச மாட்டான். இப்ப பாருங்க, வேற ஏதாவது பேசுவான். நாம திமுகவை தேர்தல் ஆதரிச்சாலும், நான் தனிப்பட்ட முறை நான் திமுகவை தேர்தல் ஆதரிச்சாலும், திமுக செஞ்ச அத்தனை தவறு, என்னென்ன தவறு பண்ணுச்சோ ஆட்சி காலத்துல ஒண்ணு விடாம கண்டிச்சிருக்கோம். துப்புரவு பணியாளர் பிரச்சனையா இருக்கட்டும்,
சட்டம் ஒழுங்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு, லாக்அப் டெத் இருக்குது, எல்லாத்தையுமே கண்டிச்சு பேசணும். பேசுனது மட்டும் இல்ல, நம்ம ஒரு ரோட்ல இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தணும். திமுகவை தேர்தலில் ஆதரிச்ச நாம திமுக செய்த தவறுகளையும் கண்டிச்சோம். நீ தாவேகாவை ஆதரிக்கிற இல்ல, திமுகவை நேர்ம திட்டுற இல்ல, அப்ப தாவேக கட்சி சேர்ந்த நபர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணை அவ்வளவு அபியூஸ் பண்றான் இல்ல, நீ பேசணும்லடா. மத்தவெல்லாம் வாயை திறந்து நொட்டுற பெரிய புடிங்கி மாதிரி. அதெல்லாம் பெரிய கொடுமை. அவன் பேசிருக்க அந்த பொக்கிஷம். திருமாவளவன் அவர்களே, 2 சீட்டு வச்சுக்கிட்டு நீங்களாம் வந்து துணை முதல்வருக்கு ஆசைப்படலாமா? அவர் எங்கேயும் அப்படி சொல்லவே இல்லை. திருமாவர்கள் வந்து எந்த இடத்துல சொல்லவே இல்லை நான் துணை முதல்வர் ஆகணும்னு சொல்லவே இல்லை. அவர் திமுக ஆட்சி காலத்திலே துணை முதல்வர் பதவி வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னப்ப அதெல்லாம் வேணாங்க, எதுக்குங்க அந்த பதவி அப்படின்னு சொன்னவர். அவர் எந்த பதவிக்காக ஆசைப்பட போறாரு? இப்படி ஒரு ஃபேக் நியூஸ் கிளப்பி விடுது. அதை நம்பிக்கிட்டு வந்து திருமாவளவன் இழிவுபடுத்தி பேசணும். அது மட்டும் இல்லாம ஏன் நீங்க வந்து தாவேகாவுக்கு ஆதரவு விடக்கூடாது? டேய், அது அவருடைய விருப்பம்டா. தாவேகாவை ஆதரிக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். அது நீ என்ன சொல்ற விளக்கணை? இத்தனை நாள் திருமாவளவர்களை எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ, இழிவுபடுத்தி பேச முடியும், அப்படிப்பட்ட பேசினால்தான் அந்த பொக்கிஷம். இப்போ வந்து அப்படியே திருமாவளவர்களே நீங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னு வீடியோ போட்டான். பொறுக்கி பேரு இன்னைக்கு ஒரு பொண்ணை இவ்வளவு அபியூஸ் பண்றாங்க, நீ எல்லாம் வேடிக்கை. ஏன் சொல்றேன்னா, இவெல்லாம் அதிகமா இணையத்தில் இருக்காள் தான், இன்ஸ்டாகிராம்ல இருக்காள் தான். பேசு, வாயை திறந்து பேசு. வாயில என்ன நீ வச்சிருக்கிற? என்ன கொலக்கட்டை வச்சிருக்கியா வாயில? இப்ப பேசுறா. ஸ்ரீநிதி பொண்ணு இல்லையா? அவ்வளவு மோசமா உருவக்கேலி பண்றாங்க. அந்த பொண்ணுக்கு மீசை முளைச்சிருக்குன்றான், 4 முடி இருக்குன்றான், ஆம்பளை மாதிரி இருக்குன்றான். அவ்வளோ அநாகரிகமா பேசுறாங்க. வாயை பொத்திட்டு இருக்காங்க இவங்க எல்லாம். தாவேக கட்சியில உண்மையிலேயே அவனுதான் நேர்மை சூடு சொன்னுச்சுன்னா இப்படி பேசுகிற நபரை, ஒரு பொண்ணை இவ்வளவு ஆபாசம் பேசாதீங்க, அநாகரிகம் பேசாதீங்க, கண்டிங்கடா. இன்னொரு பொண்ணு, வயசுல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தாவேகள் வந்து திமுக வந்தாங்க, அந்த பொண்ணையும் கடிச்சு கொதிட்டு இருக்கிறாங்க. நம்ம யாரு அநாகரியா பேசினாலும் நம்ம வந்து ஏற்க போறது இல்லை. ஒருவேளை திமுக தரப்புல இருந்து தாவேகாவை சேர்ந்த பெண்கள் ஆபாசம் பேசினாலும் நம்ம வந்து கண்டிக்க தான் போறோம். ஆனா நாம நேர்மையா கண்டிக்கிறோம்ல, நீ கண்டிக்கணும்ல, வேடிக்கை பாக்குற. தமிழ்நாடு அரசு உடனடியாக இப்படிப்பட்ட சும்மா நாங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசினா பத்தாது, நாங்க பெரிய மாற்றம் உண்டாக்க போறோம் அப்படின்னு பேசினா பத்தாது. ஒரு பக்கம் உங்க கட்சி சேர்ந்த தாவேக்கை சேர்ந்த பல நபர்கள் ஜோம்பியா மாறி யார் மாற்றுக்கு சொன்னாலும் அவங்க வந்து இழிவுபடுத்தி பேசுறாங்க, ஆபாசம் பேசுறாங்க, பெண்களா இருந்தா கொச்சைப்படுத்தி பேசுறாங்க. இதெல்லாம் நீங்க கண்டிக்கணும், ஒரு அறிக்கை விடணும், ஒரு வீடியோல பேசணும். இப்படிப்பட்ட நபரால தான் உங்க ஆட்சிக்கு வந்து கெட்ட பேரே வரும். இல்லையா கண்டுக்காம சட்ட நடவடிக்கை எடுங்க. எவன் பேசணுத்துக்கு உள்ள வைங்க. இதை செய்ய தவறிட்டீங்கன்னா, இதெல்லாம் நீங்க வேடிக்கை பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து இப்படி பேசுகிற பெண்களை வந்து பொது வெளியில கட்சிக்காரன் வந்து அனாங்கரையும் பேசுவான், ஆபாசம் பேசுவான்னா எல்லா நேரமும் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. ஏவனாவது அப்புறம் அவங்க கட்சிக்காரனை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. இங்க ஆட்சியில் இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்காக பொறுத்து போக நினைக்காதீங்க. இந்த பொண்ணுக்கு ஸ்ரீநிதிக்கு 4 அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா வேடிக்கை வைப்பாங்களா? எப்படா நீ தங்கச்சியை பேச போச்சு மிதிப்பானே, 4 மிதிப்பானே, அப்ப என்ன பண்ணுவேன்? இதனால சட்டம் ஒன்று கெட்டு போகும். நீ உண்மையிலே பெண்கள் மீது அக்கறை இருந்தா யார் தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுங்க. அது திமுக பண்ணாலும் நடவடிக்கை எடு, உன் கட்சிக்காரன் பண்ணாலும் நடவடிக்கை எடுங்க.